ஃப்ரைடே ஈவினிங் சாமி தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு தலை சீவி பொட்டு வச்சு பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு இருந்தேன். இந்த பட்டன் ரோஸ் பார்த்திங்கன்னா நிறைய மொட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரே நாளில் விரிஞ்சிருச்சு. அது நல்லா வாசமாகவுமே இருந்துச்சு. சரி செடியிலே விட்டோம்னா அது காஞ்சி தானே போகுதுன்னு சொல்லிட்டு சாமியும் நானும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் செடிகளுக்கு தண்ணி ஊற்றலான்னு எடுத்துகிட்டு வந்தேன். சாமி வழக்கம் போல் அவங்களோட சமைக்கிற பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த செவந்தி வந்து பதியம் போட்டு வச்சுருந்தேன். அது நல்லாவே க்ரோத் இருந்துச்சு. சரி பெரிய பாட்டுக்கு மாற்றிடலான்னு சொல்லிட்டு இன்னொரு செவந்தி செடி இருந்த பாட்டிலே மாற்றி விட்டாச்சு. இந்த செவந்தி செடி வாடி போயிருச்சு. இந்த எல்லோ மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. சரி அதனால் எல்லோவில் இருந்ததை மட்டும் கட் பண்ணி மறுபடியும் பதியம் போட்டு வச்சிட்டேன். ஹஸ்பண்ட் 6 மணிக்கு மேலே தான் வந்தாங்க. வந்ததுமே ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கிழங்கு வேக வச்சு கொடுத்துருந்தேன். அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பாவுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் காஃபி குடிச்சிட்டு டின்னர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டின்னருக்கு தோசையும் தேங்காய் சட்னி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து வெறும் தோசை போதுன்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு ஆம்லேட்டு ஒரு ஆனியன் தோசையை சாப்பிட்டு அதுக்கப்புறமா ஒரு ட்ரெஸ்ஸை கட் பண்ணி வச்சிட்டேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.